ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான புட்டிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ராகி, அகர் அப்புறம் கோகோனட் வச்சு சூப்பரான ஒரு புட்டிங் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த அகர் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் தான். இது பாக்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்ல ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரியோ இல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டி மாதிரியோ எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னா, நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றினேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் இருக்கிற பாலை வந்து நல்லா வந்து புழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து சூப்பரான அந்த புட்டிங் வந்து நல்லா ஃபைனாக ஒரு மாதிரி நல்லா கிளாஸியாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ரொம்ப ஈஸியும் கூட, குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. புட்டிங் பார்த்திங்கன்னா ராகி புட்டிங் அப்படிங்கிறப்ப ராகி நம்ம சேர்த்துறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து ப்ரவுன் சுகர் தான் இதுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போயுமே இந்த சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுறது டீ, காஃபி எல்லாத்துக்குமேவும். ஸோ நான் இதே வந்து அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அகர் வந்து நல்லாவே வந்து ஊறி இருக்குது ஒரு 5 மினிட்ஸுக்கு. இப்போ ஒரு வாணலியில் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா அதில் அகர் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். இது வந்து நல்லா வந்து கரைஞ்சி தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். மேக்ஸிமம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபில்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டேன். நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது டிசால்வ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சர்க்கரை இருக்குது பாருங்கள், 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. அதை வந்து இந்த டைமில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ராகியும் கோகோனட் மில்க்கும் எடுத்து வச்சதை அப்படியே நம்ம அந்த தண்ணி அந்த பாலை வந்து அப்படியே சேர்த்திடலாம். இந்த மாதிரி பாலை சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் பார்த்திங்கன்னா நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம ராகி கூழெல்லாம் எப்படி காய்ச்சுவோம் அதை மாதிரி தான். இல்லாட்டி வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் இது வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி அளவுக்கு ஒரு மாதிரி ஹல்வா பதத்துக்கு நம்ம ராகி கூழ் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்போம் அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன அந்த கேக் டின்னெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதில் நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுவே வந்து சூப்பராக அப்படியே கட்டி ஆகிடும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் நம்ம கூலிங்காகவும் நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே எடுத்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு இது வந்து செட் ஆகுறதுக்கு. செட் ஆனதுக்கப்புறமா ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கத்தியோ ஏதோ ஒரு ஸ்பூன் வச்சோ நம்ம வந்துட்டு நல்லா எடுத்து விட்டோம் அப்படின்னா அது சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேக் மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்தது. அந்த கோகோனட்டோட அந்த ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கூட நம்ம ஏலக்காய் கூட ஃப்ளேவருக்கு போடலாம். பட் நான் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நம்ம பண்ணலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.